மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளி நீண்ட நெடிய காணொளியாக இருக்கும். அமெரிக்கா பாரத தேசத்தின் மீது 25% வரி, 50% வரி என்று அடுக்கிக் கொண்டே செல்கின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அமெரிக்காவிற்கு பாரத தேசத்தின் மீது என்ன காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு நம்ம ஆராய்ந்தால், சற்று சிந்தனை செய்தால், சற்று யோசித்தாலே டக்கென்று புலப்படும். எப்பொழுதுமே பாகிஸ்தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தீவிரவாதத்தை ஏவுகின்ற போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் இந்திய தேசத்தை பிரதமராக ஆளும்போது அமெரிக்காவிற்கு, ஐயா, பாகிஸ்தான் எங்கள் நாட்டின் மீது தீவிரவாதத்தை ஏவுகிறது, நீங்கள் எங்களுக்கு பஞ்சாயத்து செய்து பாகிஸ்தானை கொஞ்சம் கண்ட்ரோல் செய்யுங்கள் என்று கூவுவார்கள். அமெரிக்காவும் பாகிஸ்தானிற்கும் பாரதத்திற்கும் பஞ்சாயத்து செய்வது போல பாவலா காட்டி நாட்களை கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்ற பின்பு பாகிஸ்தான் தீவிரவாத செயல்களை இந்த மண்ணிலே புரிந்தால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், துல்லிய விமானப்படையின் மூலமாக பாகிஸ்தான் எல்லைகளுக்கே சென்று பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கின்ற பதுங்கு குழிகளையெல்லாம் உடைத்து எறிகின்ற செயல் புதியதாக தோன்றியது. அமெரிக்காவிற்கு, இந்த அமெரிக்கா, இந்திய தேசம் ஒரு வறுமையான தேசம், 140 கோடி மக்கள்களை கொண்ட தேசம். இந்த தேசத்திலே வறுமை கோட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட 50-60 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். இந்த தேசத்தால் எப்பொழுதுமே எழ முடியாது, பொருளாதார உச்சநிலையை அடைய முடியாது. இந்த தேசம் எப்போதுமே தன்னை விட சின்ன 2 கோடி, 3 கோடி, 4 கோடி, 15 கோடி, 20 கோடி மக்கள் தொகையை கொண்ட தன்னை சுற்றி இருக்கின்ற நாடுகளிடம் மட்டுமே போராடி கொண்டிருக்கும் அப்படி என்று நினைத்து கொண்டிருந்த அமெரிக்கா, இந்தியா பாகிஸ்தான் போரின் போது சிந்தூர் ஆபரேஷன் வாயிலாக பாகிஸ்தானை பொளந்த போது, அமெரிக்காவினுடைய F-16 போர் விமானத்தை துண்டு துண்டாக உடைத்த போது, சீனா வழங்கிய வான் பாதுகாப்பு கவசம் HQ-9 இந்திய வான் பாதுகாப்பு படை பிரம்மோஸ் ஏவனைகள் உடைத்து எரிந்த போது இந்த அமெரிக்காவிற்கு உரைத்தது. ஆக இந்த இந்தியா உலகளவிலே 3ஆம் இடத்தை நோக்கி எழுகின்றது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, முதலாக சோவியத் ரஷ்யன் நம்பர் 1 இடத்திலும் அமெரிக்கா 2ஆம் இடத்திலும் இருந்தது. 2ஆம் உலக போரின் போது ஜெர்மனிய படைகளை ரஷ்யா ஒழித்து அழித்து ஹிட்லரையும் கொன்ற பின்பு அமெரிக்கா ஜப்பான் மீது, ஹிரோஷிமா நாகசாகி மீது 2 குண்டுகளை வீசிவிட்டு இந்த 2ஆம் உலக போரை தான் முடிவுக்கு கொண்டு வந்ததாக மார்தட்டி கொண்டு, நான் தான் இனிமேல் உலக நாட்டாமை என்று தன்னைத்தானே பறைசாற்றி கொண்டது. அந்த அமெரிக்காவின் இன்றைய அடிவருடிகளாக இருக்கின்ற ஐரோப்பிய தேசங்களால, அந்த ஐரோப்பிய தேசத்தின் தலைவனாக இருந்த இங்கிலாந்தால 200 ஆண்டுகள் இந்திய தேசம் அடிமைப்பட்டு கிடந்தது. அவனுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்த இந்திய தேசம் இப்போது மீள்கின்றதே என்ற ஒரு பயம் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. 2ஆம் உலக போரின் போது, அது முடிந்த பின்பு ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் அமெரிக்காவும் ஐரோப்பா கண்டமும், அந்த 2 தேசங்களும் 2ஆம் உலக போரிலே வீழ்ந்தது. அந்த தேசங்களை நம்ம மீட்சி எடுக்க வேண்டும் என்று நிறைய தொழிற்சாலை வாய்ப்புகளை வழங்கியது. ஆகையால் தான் அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்திலே
ஜப்பானும் ஜெர்மனியும் உருவாகின. சோவியத் ரஷ்யா நமக்கு எப்போதுமே போட்டியாக இருக்கும் என்று நினைத்த காரணத்தினால் அதை 17 துண்டுகளாக உடைத்தது அமெரிக்கா. ஆனால் சுயம்புவாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு 11 ஆண்டுகளில் அமெரிக்காவால் அனுசரித்து கைபிடித்து நடத்தி பழக்கி தனக்கு அருகில் வைத்திருந்த ஜப்பானை தூக்கி சாப்பிட்டு விட்டு அடுத்து ஜெர்மனியையும் ஓவர்டேக் செய்து உலகளவிலே 3ஆம் இடமான பொருளாதாரத்தை நோக்கி பாரத தேசம் நகர்கின்றதை பார்த்த பொழுது ஏற்கனவே சைனாவை சமாளிக்க முடியாத அமெரிக்கா பாரத தேசத்தை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த அமெரிக்கா இந்திய தேசத்தினுடைய அறிவாளிகள் படித்த நபர்களெல்லாம் இன்று அமெரிக்காவிலே நாசாவிலேயும் அவர்கள்தான் பணி செய்கிறார்கள், கூகுள்லையும் அவர்கள்தான் பணி செய்கிறார்கள். இன்னும் பிற அமெரிக்க தேசத்தினுடைய அத்தனை நவீன டெக்னாலஜிகளையும் வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற அத்தனை தொழிற்சாலைகளிலும் இந்தியர்கள் தான் பணி செய்கின்றார்கள் என்ற பயம் அமெரிக்காவிற்கு தொற்றிக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் எப்போதுமே இந்திய தேசத்தை வறுமையாக வைத்திருக்க வேண்டும். இந்தியா என்றாலே அது வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கின்ற தேசம், பிச்சைக்கார தேசம். பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன 2 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடுகள் எல்லாம் இந்தியாவை எள்ளி நகையாடி கொண்டிருக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்தியாவை சிறுமைப்படுத்த அமெரிக்கா எண்ணம் கொண்டுதான் இந்த வரி விதிப்பை விதித்திருக்கின்றது. இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே எழுச்சியை கண்டிருக்கிறது. அந்த எழுச்சியை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அமெரிக்கா 50% அல்ல 500% வரியை விதித்தாலும் இந்தியா தன்னெழுச்சியாக எழும். ஏன் கேளுங்க, இந்திய தேசத்திலே இல்லாத வளங்கள் இந்த மண்ணிலே எதுவுமே உலகத்தில் கிடையாது. விவசாயம் பண்ணணுமா, அதுக்கான நிலங்கள் இருக்கிறது. எத்தனையோ ஆறுகள் இந்த தேசத்தை, புண்ணிய தேசத்தை புனிதப்படுத்தி கடந்து நகர்ந்து கொள்கின்றன. மலைவாழ் நிலங்கள், எத்தனையோ மலைகள் இருக்கின்றன. இந்த புண்ணிய பூமியிலே விளைகின்ற காய்கறிகள் உலகத்தில் எந்த மண்ணிலையுமே விளையாது. அப்படிப்பட்ட ஒரு தேசம். இந்த தேசம் எதுக்குமே யாருக்குமே அடிபணிந்தோ அச்சப்பட்டோ இருக்க வேண்டிய தேவையே இல்லை. இன்னைக்கு F-35B அப்படின்ற ஒரு விமானத்தை உலகத்திலே ஸ்டெல்த் வகை விமானம் அமெரிக்கா தயாரித்த நம்பர் 1 விமானம்னு சொல்லிட்டு அவன் பெருமை வீத்திக்கிட்டு உலக அளவில் அதனுடைய பிஸ்னஸ் டீலை பண்ணிக்கிட்டு இருந்தான். இது எந்த ரேடார்லையும் சிக்காது. உலகத்தில் எங்கே வேணாலும் சந்து பொந்து மூளை முடுக்கு எல்லாம் போய் குண்டை போட்டு வந்துடும் சொன்னான். ஆனால் அவன் இந்தியாவை பாஸ் பண்ணுறப்ப ரேடாரில் சிக்கிச்சு. இந்திய விமானங்கள் அது நேர 35B அந்த F-35 விமானத்துக்கு கொடுத்தானுங்க. என்னுடைய எல்லையை, சர்வதேச எல்லையை கடக்கின்றாய், என்னுடைய விமான வான்வெளியில் கடந்து செல்கின்றாயே அப்படின்னு கேட்டபோது, ஐயா எங்கிட்ட ஃபியூல் இல்லை, நான் இறங்கி ஃபியூலை ஃபுல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்தில் இறங்கி 40 நாள் இங்கே தவம் கிடந்தது. இந்திய டெக்னாலஜி இன்னைக்கு நவீனத்துவத்தை பெற்றுவிட்டது. இந்திய தேசம் உலகளவிலே வளர்ந்து விட்டது. இந்திய தேசத்துக்கு ஒரு ஆபத்து என்றால் அது உலகத்துக்கே ஆபத்து. இந்திய தேசத்தை நீங்கள் இப்படி தள்ளி வைத்து விட்டு இனிமேல் உலகத்தை நீங்கள் இயக்கவே முடியாதுயா. இந்திய தேசம் அழிவு பாதைக்கு சென்று விட்டால் அன்றோடு உலகமும் அழிந்து விட்டது. இந்த உலகம் நல்ல முறையில் இயங்க வேண்டும் என்றால் இந்திய தேசமும் இந்து மதமும் இந்த மண்ணிலே தலைத்து ஓங்கினால் மட்டுமே இந்த உலகம் இயங்கும்.